இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். புக்கிட் அமானில் வாக்குமூலம் அளித்தார் தெரேசா காக். ஹலால் சான்றிதழ் விவகாரத்தில் பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ள DAP உதவி தலைவரும் சப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினருமான தெரேசா காக் இன்று காலையில் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். காலை 9:45 மணியளவில் தனது வழக்கறிஞர் ஷரிட்ஸான் ஜோஹானுடன் தெரேசா காக் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வளாகத்தில் காணப்பட்டார். ஹலால் சான்றிதழ் விவகாரம் தொடர்பில் அந்த DAP தலைவரிடம் காலை 10 மணிக்கு வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்று இதற்கு முன்பு போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்து இருந்தார். பன்றி இறைச்சி மற்றும் மதுபான வகை விற்பனை செய்யாத உணவகங்களும் உணவு விநியோகிப்பு நிறுவனங்களுக்கும் ஹலால் சான்றிதழ் கட்டாயமாக்கப்படுவதற்கு மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு இலாக்காவான ஜக்கீம் முன்வைத்துள்ள பரிந்துரை தொடர்பில் கேள்வி எழுப்பியதற்காக அவருக்கு எதிராக 5 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. எனினும் ஹலால் சான்றிதழ் கட்டாயமாக்கப்படுமானால் சிறு வியாபாரிகளுக்கு அது பெரும் சுமையை ஏற்படுத்தும் என்றும் மலேசியாவின் இந்த நடைமுறை வெளிநாட்டவரை எள்ளி நகையாட வைக்கும் என்று தெரேசா காக் கூறியது தொடர்பில் அவருக்கு எதிராக இந்த போலீஸ் புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சர்ச்சைக்குரிய வலைப்பதிவு எழுத்தாளர் ராஜபெட்ரா கமாருடின் நேற்று திங்கட்கிழமை இரவு இங்கிலாந்தில் காலமானார். அவருக்கு வயது 74. ராஜபெட்ராவின் மறைவை அவரின் சகோதரர் ராஜ இட்ரிஸ் இன்று காலையில் உறுதிப்படுத்தினார். இங்கிலாந்து நேரப்படி நேற்று இரவு 11:26 மணியளவில் ராஜபெட்ரா மான்செஸ்டரில் காலமானதாக அவர் குறிப்பிட்டார். இரத்தத்தில் ஏற்பட்ட கிருமி தொற்று நுரையீரலுக்கும் கல்லீரலுக்கும் பரவி ராஜபெட்ரா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக அவரின் மனைவி மரினா தெரிவித்தார். RPK என்று சுருங்க அழைக்கப்படும் ராஜபெட்ரா கடந்த 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கிளாந்தான் கோத்தபாருவில் பிறந்தார். அவர் மலேசியாவில் மலேசியா டுடே என்ற செய்தி அகப்பக்கத்தை நடத்தி வந்ததுடன் நாட்டின் அரசியல் நிலவரங்கள் குறித்து எழுதி வந்த ஒரு சர்ச்சைக்குரிய எழுத்தாளராக பார்க்கப்பட்டார். ராஜபெட்ரா கடந்த 2001ஆம் ஆண்டு மற்றும் 2008ஆம் ஆண்டு உள்நாட்டு பாதுகாப்பு சட்டமான இசாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு இருந்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அடேலான் கட்சியை தொடங்கிய போது அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட ராஜபெட்ரா 2வது முறையாக கைது செய்யப்பட்ட போது தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். பள்ளி பேருந்தில் தனது நேசத்திற்குரிய தொடக்கப்பள்ளி மாணவிகளை வீடியோ படம் எடுத்ததாக கூறப்படும் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் 4 வயது மாணவியிடம் பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக ஜோஹூர் மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 24 வயதுடைய அந்த பேருந்து ஓட்டுநர் நீதிபதி சயானி முகமது நூர் முன்னிலையில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்ட போது துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்ணீர் வடித்தார். 2024ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையில் ஜோஹூர் குலுவாங் சிம்பாங் ரங்காம் பகுதியில் தனது பேருந்தில் பயணம் செய்த தொடக்கப்பள்ளி மாணவிகளை வீடியோவில் படம் எடுப்பதை அந்த ஓட்டுநர் வழக்கமாக கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரின் பேருந்தில் பயணம் செய்த தனது உறவுக்காரரின் 4 வயது சிறுமியின் உதட்டில் முத்தமிட்டு பாலியல் நோக்கத்துடன் நடந்து கொண்டதாக அந்த பேருந்து ஓட்டுநருக்கு எதிரான குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த பேருந்து ஓட்டுநர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து அவர் விசாரணை கோரினார். தனது சொந்த பெண் பிள்ளையை காதலனுடன் சேர்ந்து சித்திரவதை செய்த குற்றத்திற்காக மாது ஒருவருக்கும் அவரின் காதலனுக்கும் கொலஸ்லங்கோர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது.
நோர் அர்சிலா அர்டி என்ற 32 வயது மாதுவும் முகமது அமீர் ரோஸ்டி என்ற 26 வயது ஆடவரும் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தனித்தனியாக நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. தனது கணவரை விவாகரத்து செய்துவிட்ட அந்த மாது தனது 5 வயது பெண் பிள்ளையை தனது காதலனுடன் கூட்டாக சேர்ந்து உடலில் சுடுநீரை ஊற்றியது, அடித்து துன்புறுத்தியது உட்பட மிக கொடூரமாக சித்திரவதை செய்து வந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. அவரின் காதலனுக்கு இதே குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. அவ்விருவரும் கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 4ஆம் தேதி வரை கோலஸ்லெங்கூர் ஜலாண்டு சீரான் முலாவத்தி என்ற இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஜொஹூர் மாநிலத்தில் ரசாயன நெடி துர்நாற்றம் காரணமாக இன்று 3 பள்ளிகள் மூடப்பட்டன. ஜொஹூர்பாருவில் மஜூஜையா தேசிய தொடக்கப்பள்ளி, ஹிடாயா இஸ்லாமிய தொடக்கப்பள்ளி மற்றும் ஹிடாயா இஸ்லாமிய இடைநிலைப்பள்ளி ஆகியவையே மூடப்பட்ட பள்ளிகளாகும் என்று ஜொஹூர் மாநில கல்வி மற்றும் தகவல் பிரிவு ஆட்சிக்குழு உறுப்பினர் அஸ்னான் தமீன் தெரிவித்தார். மஜூஜையா தேசிய தொடக்கப்பள்ளியில் நேற்று 21 மாணவர்களுக்கு திடீரென்று குமட்டல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அப்பள்ளி மூடப்படுவதற்கு உத்தரவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மேலும் 2 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. நாட்டின் அரசு நிர்வாக நகரான புத்ராஜயாவில் இவ்வாண்டு இறுதிக்குள் ஓட்டுநர் இல்லாத தானியங்கி மின்சார பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது. இதற்கான பரீட்சார்ந்த சோதனைகள் தற்போது அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. 5G இணைய சேவையை வழங்கி வரும் டிஜிட்டல் நேஷனல் பிர்ஹாட் நிறுவனமும் இமோவிட் டெக்னாலஜி சென்ட்ரியான் பிர்ஹாட் நிறுவனமும் கூட்டாக இணைந்து இந்த பரீட்சார்ந்த முறையிலான சேவையை மேற்கொண்டு வருகின்றன. இந்த தானியங்கி பேருந்துக்குள் இணைய சேவை, வாகனத்தின் தூர கட்டுப்பாடு, நேரம் உட்பட அதன் பயண சேவையை திரட்டுவதும் இந்த 5G இணைய பயன்பாட்டில் உள்ளடக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரீட்சார்த்த சேவையை போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் மற்றும் இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ ஆகியோர் நேற்று பார்வையிட்டனர். சிறையில் இருந்து வரும் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் முழங்கால் வலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நஜீப்பிற்கு எதிராக தற்போது கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் 1MDB வழக்கு விசாரணையின் போது இவ்விவகாரம் தெரிவிக்கப்பட்டது. நஜீப் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 நாள் விடுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறி அதற்கான சான்றிதழ் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நஜீப்பிற்கு எதிரான 1MDB வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.